இந்த வார்த்தையை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே என்னால் உணர முடிஞ்சது. நன்மையுண்டாக நினைத்தருளும், நன்மையுண்டாக நினைத்தருளும். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த மாதம் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். இந்த வார்த்தை எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த மாதம் லில்லி அமாங் ட்ரான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அதிகாரத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்ஃபர்மேஷனோடு நம்ம எல்லாருக்கும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிறார். எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஹalleluya சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். இன்னொரு தடவை சொல்லலாமா? எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஹalleluya வசனத்தை சொல்ல சொல்ல அப்படியே ஜீவன் இறங்கும், நம்மளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கும். வார்த்தையை சொல்ல சொல்ல இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னன்னா, அப்படியே இதை ரிசீவ் பண்ணி பிடித்து கொள்வோம், அதை அறிக்கை பண்ணுவோம், வாயில் அறிக்கை பண்ணுவோம். எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஹalleluya கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை, அப்படியே என்ன ஆண்டவரை கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, அந்த வார்த்தையோடு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் உறுதிப்படுத்தி காண்பித்தார். பாருங்க, இந்த கடந்த அந்த மாதங்களில் எல்லாம் சில நன்மைகளை ஆண்டவர் செய்ததை நம்ம பார்க்க முடியும்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜெயா பார்வதியை அருமையாக ஆண்டவர் ஆசீர்வதித்து கற்பத்தை தொட்டு, என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, என்ன ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் அற்புதமாய் செய்திருக்கிறார். அற்புதமாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார், அற்புதமாக செஞ்சிருக்கிறாரு. கர்த்தரை கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? மகளுக்கு செஞ்ச தேவன் அதே போல் மறுபடியும் ஒரு அற்புதம், மறுபடியும் ஒரு அற்புதம். அதை நான் அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் சொல்வேன். அதே போல் பாருங்கள், அதே போல் ஆண்டவர் இன்னொரு மகளையும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு வராருன்னு சொன்னால், நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த அற்புதங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜெபங்கள் வீணாவே போகலை. நம்ம ஜெபங்கள் ஏதோ அப்படின்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். நன்மையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் அதிசயமாக செய்து கொண்டு வருகிறார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. பாருங்க, ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகள் அழைக்கும் போது என்னம்மா வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அதே போல் ஒரு சந்தோஷம் நம்ம தேவ சமூகத்தில் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த வருஷத்தில் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக கேட்கும்போது பாருங்க, அது வரைக்கும் அமைதியாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் சில நேரத்தில் உபவாச ஜெபத்தில் ஆண்டு உணர்த்தும் போது இந்த காரியங்களை நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, ஒரு பிடிவாதத்தோட, இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும், இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுக்கணும், எங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம போராடும் போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறாரு. யாக்கோப்பு பாருங்க, அவர் தான் நம்மளுக்கு அடையாளம், ஜெபிக்கிறதுக்கு அவர் தான் அடையாளம். என்ன காரியம் அப்படின்னா, யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா அப்படின்னு கேட்டால் ஆசீர்வதிச்சு தான் வச்சாரு. கோலும் கையுமா நான் போனேன், 2 பரிவாரங்களை உடையவனானே, அற்புதமாக அந்த லாபான் கூட இருந்து எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய மாமன் பாருங்க 10 முறை சம்பளத்தை மாற்றுவார், எல்லாம் செய்வார். ஆனாலும் ஆண்டவர் அப்படியே ப்ளஸ் பண்ணி ஞானத்தை கொடுத்து, அந்த ஆடுகள் இந்த ஆடு உனக்கு, புள்ளி உள்ள ஆடு உனக்கு, கலப்பும் வரியுமானது உனக்கு அப்படின்லாம் சொல்லும்போது ஞானத்தை கொடுத்து காரியங்களை பண்ணி அழகாக பெருக பண்ணிடுவார் மந்தைய யாக்கோபை. திரும்பி யாக்கோபு வர வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யாக்கோபு வந்துட்டு இருக்கும்போது இப்போ அடி வயிற்றுல ஒரு பயம் யாக்கோபுக்கு. என்னென்னா, இத்தனை நாள் ஏசா மேலே ஒரு ஞாபகம்லாம் மறந்தாச்சு. ஏன்னா செஞ்சுட்டு வந்த காரியம் அப்படி. சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு, அது இஸ்ரவேலர்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதை யாக்கோபு வாங்கி கொண்டதான அந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் யாக்கோபு மேலே ஏசாவுக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அங்கே ஏசா அவனும் பயங்கர ஒரு ரிச் மேனாக பயங்கரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், வேதம் சொல்லுகிறது. இப்போ என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம சகோதரனுடைய அந்த கோபத்தை நம்ம ஆற்றலாம்னு சொல்லிட்டு, மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் அப்படின்னு நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நிறைய காரியத்தை முன்னாடி அனுப்புகிறாரு. ஏசாவோட மனசுமா நம்மளை பார்த்தோன்னு நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எல்லாமே செஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பயம் இருக்கும் பாருங்க, ஒரு பயம். நம்மளை அந்த பயம் அலர்ட் பண்ணோம். ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்னாடி சில காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிப்பார். நான் உடனே தேவ சமூகத்துக்கு ஓடுவோம், சொல்லுவோம். பாருங்கள், ஒரு காரியத்திற்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு காரியங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஒரு காரியம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா,
ஒரு காரியத்திற்காக ரொம்ப வேதனைப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? அந்த காரியம் ரொம்ப உங்கள அப்படியே நெருக்குற மாரி தெரியுதா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையில ஆண்டவர் கைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பிரச்சனை ரொம்ப உங்கள கேள்வி கேட்க வைக்குதா? மனமடிவாக வைக்குதா? தேவ சமூகத்துல ரொம்ப கஷ்டப்படுத்த அப்படியே போய் கஷ்டப்பட்டு, பாரப்பட்டு உட்கார்றீங்களா? அப்ப அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஓப்பன். அந்த 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 வாசலோட ஓப்பன் பண்றதுக்கான அந்த காரியங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டதான உணர்வ கொடுப்பார். இப்ப இங்க யாக்கோபுக்கும், ஏசாவுக்கும் ரொம்ப நாள் பகை இருக்கு. பகை ஆயிப்போச்சு. அவங்க பேசிக்கல. சகோதரர்கள். அப்ப என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான். என்னென்னமோ செய்றான். உபாயம் பண்றான். ஒண்ணும் அவனுக்கு திருப்தி கொடுக்கல. இருதயத்துல திருப்தி வரல. கடைசியில பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திறான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வச்சுட்டு யாப்போக்கு ஆற்றின் கரையிலே இரவு முழுவதும் அப்படியே தனித்திருந்து போராடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா யாக்கோப? ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். நல்லா ஆசீர்வதிச்சிருந்தாரு. பயங்கரமா 2 பரிவாரங்கள். அப்ப என்ன பிளஸிங்ஸ் வேணும்னா, இருதயத்துல சமாதானம் இல்ல, சகோதரர்களுக்குள்ளதான ஒரு பெரிய பிரச்சனை. சில நேரத்துல பாருங்க, இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்கிற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்க போராடி ஜெபம் பண்ணதுக்கு பின்னாடி தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஏசாவினுடைய இருதயம் மாறுது. கண்டிப்பா யாப்போக்கு ஆற்றின் கரையில தனித்து இவர் முழுதும் தேவனோடு இருக்கல, இவர் ஜெபிக்கல, இவர் ஒப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு யுத்தம் நடந்திருக்கும். கைகலப்பு உண்டாயிருக்கும், காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா அப்படியே ஏசாவோட மனச ஆண்டவர் மாத்திறாரு. பாருங்க, அதே போல தான் நமக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்கள ஜெபிக்க சொல்லிக் குடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு அற்புதங்கள கொடுத்தாரு. தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து ஜெபிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்த குடும்பம் இது. நீங்க ஜெபிக்கும்போது குடும்பத்துக்கு ஜெபிக்கிற மாரி ஆண்டவர் கேட்பாரு. சில நேரங்கள்ல காரியம் இப்படி இருக்கும் பாருங்க. எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. எல்லாருடைய துயரங்களையும் கேட்பாங்க. திறப்புல நிப்பாங்க. ஊழியர்களாகிய நம்ம எல்லாம் ஊழியத்த கையில வச்சிருக்கிறோம். அநேகருக்கு ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்துல போராடுறோம். ஆண்டவர் சமூகத்துல பதில வாங்குறோம். பதில கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம இருதயத்துல. அப்பா பதில் கொடுத்துட்டாரு. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இன்னும் செய்ய போறாரு. ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் நன்மையை செய்ய போறாரு. அற்புதங்கள செய்ய போறாரு. வாழ்க்கை துணை, கற்பத்தின் கனி, சுகம், பெலன் எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு தேவையான நன்மை எல்லாத்தையும் செய்ய போறாரு. அந்த பதில வாங்கும்போது, ரிசீவ் பண்ணும்போது, அப்பா அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு ஒரு மனசுல இருக்கிறது, ஒரு சந்தோஷம், நன்றி பெருக்கு, கண்ணீர் வந்துடும். சில நேரத்தில் அழுதுருவோம் நம்ம. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்படிதான் ஆண்டவர் வந்து அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ இங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது. நெகேமியா சொல்கிறாரு, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போகிற காரியம் நன்மை என்னன்னா, எல்லாருக்காகவும் ஜெபிச்சு ஊழியத்தில் நின்று, திறப்பின் வாசலில் நின்று நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை ஆண்டவர் நினைத்தருளுகிற மாதம் இது. எல்லாரையும் ஆண்டவர் நினைத்தருளுகிற ஒரு மாதம் இது. இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, ஆண்டவர் நன்மை உண்டாக நினைக்க போறாரு. எல்லாரையும் நினைக்க போறாரு. லில்லியா மாங்க்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எல்லாத்தையுமே நினைக்க போறாரு. நன்மை உண்டாக ஆண்டவர் நினைக்க போறாரு. ஏதோ சும்மாலாம் ஆண்டவர் நினைக்கல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சும்மாலாம் நினைக்கல. ராகேலை நினைத்தருளினார், கர்ப்பத்தை கடிய ஆண்டவர் தராரு. நோவாவை நினைத்தருளினார். நோவாவுக்கு அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியில வர்றதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து விடுகிறார். அந்த மீனின் வயிற்றில் அந்த யோனாவை நினைத்தருளி மீன் கக்கும்படி, கரையிலே போய் கக்கும்படி. அப்ப நினைச்சிட்டாருனாலே அங்க ஒரு அற்புதத்தின் வாசல் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். சும்மா நினைச்சிட்டு அவர் அப்படியே, நான் உங்களை தாங்க நாங்க நினைச்சிட்டே இருக்கிறோங்க அப்படின்னு சொந்தக்காரங்களாம் சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, உங்களெல்லாம் மறக்க முடியுமா? உங்க ஃபேமிலியை நாங்க நினைச்சிட்டே இருக்கோம், நாங்க ஜெபத்துல நினைச்சிட்டே இருக்கோம். இப்படியெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா என்னன்னா, மற்றவங்க நினைக்கிறதுக்கும் ஆண்டவர் நினைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. மற்றவங்க நினைப்பாங்க, ஏன் பரிசுத்தவான்கள் கூட நினைப்பாங்க, நம்மளுக்காக ஜெபிப்பாங்க. நல்லது தான், அவங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரு. ஆனால் இங்கே கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அவர் நினச்சிட்டாருன்னா ஹல்லேலூயா பிளஸ்ஸிங்ஸ், அவர் நினச்சிட்டாருன்னா விடுதலை, அவர் நினச்சிட்டாருன்னா ஒரு சந்தோஷம், அவர் நினச்சிட்டாருன்னா சமாதானம், அவர் நினச்சிட்டாருன்னா வாழ்வு, அவர் நினச்சிட்டாருன்னா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர். அதுதான் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. லில்லியா மாங்க்ரன்ஸ் குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அதை அப்படியே நம்ம சொல்லுவோம். இந்த நாளெல்லாம் சொல்லுவோம், இந்த மாதம் முழுவதும் சொல்லுவோம். கடந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளும் நிறைவேறினது போல இந்த மாசத்துல ஆண்டவர், இந்த நாளில் புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையும் அப்படியே ஆமென் என்றும் நிறைவேறும். உங்க எல்லாருக்கும் நன்மை நடக்க போகிறது. ஆண்டவர் நன்மையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நன்மைக்கு தான் இந்த உலகம்
காத்துட்ருக்குது பாருங்கள், நன்மைக்கு தான். சில நேரத்தில் சிலருடைய இருதயமெல்லாம் சோர்ந்து போயிடும். ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மையுமே இல்லையா, ஒரு நன்மையுமே இல்லையா, நன்மையே இல்லையா. ஆண்டவருடைய சமூகத்தில் சில நன்மைகளை நம்ம செய்யும்போது பாருங்க, காயினை பார்த்து ஆண்டவர் அதை தானே கேட்குறாரு. காயினை பார்த்து தேவ சமூகத்தில் நன்மை செய்கிறோம். என்ன நன்மை செய்கிறோம்? மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறோம், ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா பொறுமையாக பொறுத்து பொறுத்து நம்ம நடக்கிறோம். அநேக காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனாலும் அவைகளுக்குள்ளே நம்ம போகலை, தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு பயந்து அஞ்சி வாழ்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம். அப்போ என்ன ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், நம்மளையே பலியாக ஒப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் என்னென்னா நன்மை நம்ம செய்கிறோம், இதெல்லாம் நன்மை. இப்போ காயினை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ இங்கே யார் நன்மை செய்கிறா அப்படின்னு சொன்னால் ஆபேல் நன்மை செய்கிறத பார்க்க முடியும். ஆபேல் ஒரு நன்மையான காரியத்தை பாருங்கள் செய்கிறத பார்க்க முடியும், அற்புதமாக செய்கிறத பார்க்க முடியும். அதே போல தான் இந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செஞ்சீங்கல்ல, நீங்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிச்சிங்கல்ல. பாருங்கள், யோபு ஜெபிச்சான் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? யோபுவினுடைய சிறையிருப்பு மாறி போச்சு. ரெட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன் அப்படின்னா அத்தனை பேச்சு பேசியிருக்காங்க அவங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சு இல்லை. நம்மெல்லாம் பேசக்கூட மாட்டோம், நீ எந்திரிச்சு வெளியே போறியா அப்படின்றவோம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு பேச்சு வாங்கின யோபு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபிக்கிறியா, கொஞ்சம் நீ ஜெபிச்சிரு, கொஞ்சம் மூஞ்ச பார்க்குறாரு. அவன் முகத்தை பார்த்தார். வசனம் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையான அந்த அந்த இடத்துல பாருங்கள். ஏன்னா இவங்களையும் சொல்லிடுறாரு, இவங்களையும் கடிந்து கொள்கிறார். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் கடிந்து கொண்டால் கூட அது கொஞ்சம் ஒரு பவர் கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஆண்டே சொல்கிறாரு, என் தாசனாகி யோபு பேசினது போல் நிதானமாக பேசலை. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எல்லாம் போய் எல்லாம் பலி செலுத்த வேண்டியதான காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். யோபு உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவான், அப்போ நான் அதை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன ஒரு காரியம் பாருங்கள். அதே போல் தான் ஜெபிக்கும் போது முகத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருக்கீங்க, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க, ஆண்டருடைய சமூகத்தில் எவ்வளோ நன்மையாக இருக்கீங்க. கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்குல்ல, ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, நான் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யணும் சிஸ்டர், ஆண்டருக்காக நான் காரியங்களை பண்ணணும், நான் செய்யணும். பாருங்கள், ஸ்மிதா சிஸ்டர் நேற்று ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. 2 வாரமாக எனக்கு இந்த பாட்டு மனசுக்குள்ளேயே வருது சிஸ்டர், நான் பாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஒர்ஷிப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஜெபம் நடத்தணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. என்ன அப்படின்னா, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற அந்த சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். லில்லியா மங்க்ரான்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் பாட்டு பாடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆராதனை நடத்துகிறவர்களாக, ஒவ்வொருவரும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய காரியங்களை முன்னாடி நின்று செய்யறதுக்கு ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துகிறார். இனி வருகிற நாட்களில் அப்படியே நடத்துவார். ஏன்னா தேவராஜ்யம் ஏதோ ஒருத்தர் மட்டும் பேசிட்டு போகிறதில்ல, ஒருத்தர் சொல்லிட்டு போகிறதில்ல. நம்ம எல்லாருமே வேணும், எல்லாருமே செய்யணும் ஆண்டருடைய. ஏன்னா அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நேற்று சபைக்கு செல்ல வேண்டியது இருந்தது பாருங்கள். நேற்று எல்லாருமே மோஸ்ட்லி தெரியும் உங்களுக்கு, எல்லாமே டீச்சர்ஸாக இருப்பாங்க. இந்த சைடு எல்லாருமே டீச்சர்ஸ் அந்த பொசிஷனில் இருப்பாங்க மோஸ்ட்டாக. அப்போ ஜெப ஊழியத்தில் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, சோஃபி நீ டெட்டு எழுதுனியா, நீ எழுத வேண்டியதான், நான் நிறைய போஸ்டிங் இருக்குது, அதாவது எழுதியிருக்கேன் டீச்சர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு சிஸ்டர், அப்போ நீ மறுபடியும் எழுது, வரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் டெட் இப்போ வருது, மறுபடியும் வருது, நிறைய போஸ்டிங் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் தேவராஜ்யம் நிறைய பேர் வேணும், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் எத்தனை பேர், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே வேணும். அழகாக ஒரு பாட்டு பாடி எனக்கு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, அதை தான் குரூப்பில் நான் போட்டிருந்தேன், பரலோகமே என் சொந்தமே. அப்போ ஆசைப்படுறது, ஆண்டவருடைய காரியத்தில் ஆசைப்படுறது. எத்தனை நன்மையான காரியங்களை நம்ம செஞ்சோம் பாருங்கள், நன்மையான காரியங்கள், இதெல்லாம் நன்மையான காரியங்கள் தேவ சமூகத்தில். இப்படி நம்ம நன்மை செஞ்சு தேவ சமூகத்தில் இருக்கும்போது இந்த காலை வேளையில் நமக்கு நேராக கடந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதிகாலை ஜெபத்துக்கு உற்சாகமாக எந்திரிச்சு வரீங்களா, அது ஒரு நன்மை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை. இல்லை சிஸ்டர், நான் அப்படி ஊழியமெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அப்படி இருக்கீங்க, அவர் பார்வையில் இருக்கீங்க, அவர்
உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுறீங்களே, இது ஒரு நன்மை. அப்போ இந்த மாதத்தில் நம்மளை பார்த்து ஆவியானவருடைய வார்த்தை வருகிறது, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். இந்த ஜெபத்தை செய்ய சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் சில ஜெபங்களை கற்றுக் கொடுப்பார். யாபேசுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஜெபம் பண்ணா, தேவரீர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, எல்லை விரிவாக்கிருங்கப்பா, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாதுப்பா, என்னை அப்படியே நீங்கள் ப்ளஸ் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா அவனுக்கு துக்கம்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அவங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்களோ என்னன்னு தெரியல, துக்கத்தோடு நான் இவனை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் அப்படின்னு பேர் வச்சதுனால அவனுக்கு ரொம்ப துக்கம். ஒவ்வொரு தடவையும் யாபேசு யாபேசுன்னு கூப்பிடும்போது. ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை பேரை யாபேசு யாபேசுன்னு கூப்பிடும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. பேரோட அர்த்தமே மாறி போச்சு பாருங்கள். சகோதரர் எல்லாரும் கணம் பெற்றுனா இருந்தான் வேண்டி கூட அதை அப்படியே செஞ்சுட்டார். சில ஜெபங்களை நம்மளாம் சும்மாலாம் செய்யலை. ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் நம்மளுக்கு சில ஜெபங்களை. சில நேரத்தில் சில ஜெபங்களுக்கு சில மாதிரி ஜெபிச்சுட்ருப்போம். சில நேரத்தில் ஒரு ரெவலேஷன் வரும் பாருங்க, நம்ம கண்கள் ஓப்பன் ஆகும், ஐ ஓப்பனிங் ஆகும். அப்போ இல்லை நீ இப்படி ஜெபிக்கக்கூடாது, நீ இப்படி ஜெபம் பண்ணுறியா, இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியோன்னு சொல்லிட்டு சில ஜெபங்களை கற்றுக் கொடுப்பார். அது அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஜெபங்களை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சில ஜெபங்களை கற்றுக் கொடுப்பார். அன்னாளுக்கு பாருங்கள், அந்த இடத்துல அன்னாள் அப்படி தான் ஜெபம் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் சாமுவேலுக்காக. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. நிறைய பேர்த்தோட ஜெபங்கள், கானானிய ஸ்திரியோட ஜெபத்தை பாருங்கள், ரொம்ப தாழ்மையான ஜெபம். சிலருடைய ஜெபங்கள் நம்மளை அப்படியே ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே அசைச்சிரும் பாருங்கள். சில ஜெபங்களெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியங்கள். யாக்கோபோட ஜெபம், என்னை ஆசீர்வதித்தாலொழிய போக விட மாட்டேன், அதே போலவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், இந்த கானானிய ஸ்திரியோட அந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே எளிய மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போங்கன்னு சொல்லி அனுப்புவார். அவங்களுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அது என்ன வார்த்தை, அது ரொம்ப ஒரு வேதனைப்பட இருதயமே உடைஞ்சு போகிற மாதிரியான வார்த்தை. இவ யார் தெரியுமா? கானானிய ஸ்திரீ அப்படிங்கும்போது யாரோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். கானான் சபிக்கப்பட்டவன். நோவாவினுடைய ஒரு பையன்தான் கானான். அவனை சபிச்சிருந்ததுனால அது ஒரு சாபத்தின் சந்ததியாக மாறிப்போச்சு. இஸ்ரவேலர்கள் கூட அவங்கள அருவருப்பாக பார்க்கிறத கானானிய ஸ்திரீ அவள் வரா. அப்போ அவளுடைய சாபத்தை முறித்து போட வேண்டிய நாள் அது. ஜெபிக்க அவளுக்கு வார்த்தையை வாயிலே போடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாயிலே போடுகிறார். அவர் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், என்ன வார்த்தைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே அவருக்கு தெரியும். அவர் மனுஷீகமாக இங்கே உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் 100% மனிதன், அதே சமயத்தில் 100% தேவன். அந்த இடத்துல வார்த்தை வெளியில் வருது கானானிய ஸ்திரியோட வாயிலிருந்து. ஆண்டவரே, மேச்சையிலிருந்து வரும் விழும் துணுக்கைகள் இந்த நாய்க்குட்டிகள் திணிமை, அது என்ன ஜெபம், எப்படி சொல்ல முடியும்? சில நேரத்தில் இந்த பகுதியை படித்து எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்கும். அதனுடைய அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த காரியங்களுடைய வெளிப்பாடு வருகிறது. ஏன்னா அது சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, கானான் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அதுலேருந்து அந்த சாபத்தை அவங்க மேலேருந்து எடுத்து போடணும் அப்படிங்கிறக்காக அவள் வாயிலிருந்தே அறிக்கை பண்ண வச்சு ஆண்டு அந்த சாபத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருவார், வெளியில் கூட்டிகிட்டு வருவார். அந்நேரமே அவள் மகள் சுஸ்தமானாள். இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு மெச்சிக்குவார் ஆண்டவர். அப்படியாக சில ஜெபங்களை பண்ண சொல்லி கொடுக்குறாரா, சில ஜெபங்களை கற்றுக் கொடுக்குறாரா. சிலர்லாம் வேறு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே போதும் ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளும், அந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அந்த ஜெபத்தையெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் பேசவே இல்லை. எலியாவை ஸ்டாப் பண்ணிடுன்னு, இதெல்லாம் நீ இப்படி பேசவே கூடாது, என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவனெல்லாம் எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேலே தான் உனக்கு வேலையே இருக்குது, வெளியில் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி ரதத்தில் சாகணும்னு ஜெபம் பண்ணணும்னு ஜெபத்தை கேட்கவே இல்லை. நீ சாகவே மாட்ட பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். யோசிச்சு பாருங்கள், எப்படி பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணது ஒரு சத்தம், இசபேலின் சத்தம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு, அவன் பெரிய ஆள், எளிய சாதாரணமான ஆள் இல்லை. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் 430 பாகாலின் தீர்க்கதரிசி, தோப்பு விற்கிறக்கு தீர்க்கதரிசி 400 பேர், அந்த சாப்டர் எடுத்து படித்து பார்த்தோன்னா ராஜாக்களில் பயங்கரமாக இருக்கும். எல்லாத்தையும் கர்மேல் பர்வதத்தில் போட்டு தள்ளிட்டு ஐயா படுத்திருக்காரு. இங்கே சோர்ந்து போய் அத்தனை பேத்த போட்டு தள்ளிட்டு ஒரு வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணிருச்சானா, இங்கே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கும் போது அவர் சொல்லுவார், நீ சாகவே மாட்டேன், நீ இந்த விண்ணப்பத்தை பண்ணி சில ஜெபமெல்லாம் போகவே போகாது பாருங்கள். அவன் செத்தானான்னா இல்லவே இல்லை, சாகவே இல்லை. எளிய சாகவே
வேலை இன்னொரு அற்புதம் பாருங்கள். ஆண்டவருடைய நடத்துதல் இப்படி தான் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். வா அக்கினி ரதத்து மேலே ஏறு, வா உன்னை நான் அப்படியே தூக்கிட்டு போகிறேன். நீ எதுக்கு சாகணும்? அந்த வார்த்தைக்காக பயந்து நீ சாகணுமா? நீ சாகவே மாட்ட பாரு, நான் அப்படியே தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் நமக்காக கூட இல்லைன்னா நம்மளை சுற்றிலும் இருக்கிற கண்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே காரியங்களை செய்வார். இங்கே ஒருத்தன் ஜெபிக்கிறான். அவன் யார் அப்படின்னா கவர்மெண்ட் போஸ்டிங். அவன் வந்து ஒரு அரசாங்க வேலை செய்கிறான், அரசாங்க உத்தியோகஸ்தன். என்னன்னா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அவன் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சவன். அர்த்தசஷ்டா ராஜாவுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் அவன் இருந்தவன். அவன் செய்கிற ஒரு ஜெபம் என்னென்னா, என் தேவனை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை வரணும் ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக, இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். நமக்கு நன்மை உண்டாக இந்த மாதம் நம்மளை நினைக்க போகிறாரு. நம்ம எத்தனை நன்மைகளை செஞ்சுருப்போம், எத்தனை காரியங்களை செஞ்சுருப்போம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. பிலிப்பு வந்து நாத்தான் வேலை ஆண்டவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆசை. பிலிப்புக்கு எப்படியாவது நாத்தான் வேலை வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன அற்புதம் ஆண்டவர் வந்து எப்படி அற்புதம் பண்ணுறாரு, எத்தனை அதிசயம். ஐயோ இவனுக்கு நம்ம சொல்லணுமே, ஏன்னா இவன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் வேல்கிட்ட வந்து பிலிப்பு வந்து, வா நீ வந்து பாரு, இஸ்ரவேல் அந்த தீர்க்கதரிசிகளாம் எழுதியிருக்கிறவரை நான் பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் வேதத்தில் தேறினவங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ரொம்ப அந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் பாருங்க, அப்படியே கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களோட சேர்ந்துக்குவாங்க. நம்மளுடைய அந்த குரூப்பு பாருங்கள், நம்மளுக்கு எது பிடிக்குமோ அவங்களாம் நம்மளாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்குவோம். அது வந்து மனிதனுடைய இயல்பு. இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கேட்டகரியாக இருக்கிறாங்க. இவங்களாம் ஒன்றா கூடி அவங்களுடைய இனத்தான் ஜனத்தான் அவங்களுடைய அந்த குரூப்பில் நாத்தான் வேல் ரொம்ப ஆண்டவரே சொல்லுவார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்கு எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் பாருங்க. இப்போ இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. பிலிப்பு சொல்கிறாரு, வா நம்ம வந்து தீர்க்கதரிசிகளும் மோசையும் எழுதியிருக்கிறோம், நான் பார்த்துட்டு வா, உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பகுதி. பிலிப்பு வந்து சொல்லும் போது அப்போ நாத்தான்வேல் சொல்கிற வார்த்தை என்னது, நாசரேத்திலிருந்து அவர் நாசரேத்திலிருந்து வந்ததுனால நசரேயன் அவர் பேர். அப்போ இவன் கேட்பான், என்னன்னு கேட்பான்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் 45வது வசனத்தில் பிலிப்பு அறிமுகப்படுத்துகிறார். நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு இவன் பதில் சொல்கிறான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, நீ வந்து பாரு. சில நேரத்தில் அந்த நன்மை வர வரைக்கும் தெரியாது. எனக்கா வரப்போது இந்த நன்மை, என்னடா எனக்கு நன்மை காண்பிப்பவன். பாருங்கள், இந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்னென்னா, நீ வந்து பாரு. ஆனால் இந்த நாத்தான்வேலுக்கு சந்தேகம். ஏன்னா நாசரேத் அப்படிப்பட்டதான ஒரு இடம், ஒரு மோசமான இடம். அங்கேருந்து ஏதாச்சும் நன்மை நடக்குமா? ஏன்னா அங்கே இருக்கிற மக்களெல்லாம் யாருமே ஒரு நன்மையானவங்களாக இருந்ததே இல்லை. கெட்டது செய்கிறவங்க, மோசமானது இருக்கிறவங்க. எப்படி இடத்த தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவர், எப்படி எடுக்கிறார். பிறந்தது மாட்டு தொழுவோம், நாசரேத்திலேருந்து அவர் விளந்ததுனால நாசரேத்தூரான். நம்ம இங்கே இன்றைக்கி பிசாசை கட்டும் போது நசரேயனாகிய இயேசு, அது நசரேய விரதம், அது வேறு. இது நாசரேத்திலிருந்து அப்படின்னா அந்த ஊரில் வாசம் பண்ணுறதுனால இப்போ ஊர்க்காரங்களுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் இங்கே பிலிப்பு சொல்கிறாரு, நீ வந்து பாரு. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் தான் பாருங்கள், சங்கீதம் 4:6 தாவீது சொல்லுவார், தாவீது பாடுவார், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் இனி நன்மை நடக்குமா, எங்கள் வாழ்க்கையில் இனி நன்மை வருமா, எங்கள் குடும்பத்தில் இனி நன்மை வருமா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சே, எங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சே, இனி ஏதாவது எங்களுக்கு நன்மை கிடைக்குமா, நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். அவர் ஒளி வீசிட்டாருன்னா நன்மை வந்துடும். இங்கே நெகேமியா ஜெபிக்கிறாரு, எங்களுக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நமக்கு நன்மை வரப்போகிறது. உத்தமனுக்கு நன்மை பலனாக வரும். நன்மை கொடுப்பார். நமக்கு நன்மையை தராமல் இருப்பாரா? போவாஸ் வந்து
சொல்கிற அந்த வார்த்தை, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா, உனக்கு நான் நன்மையை தேடாமல் இருப்பேனா, உனக்கு நான் நகோமி வந்து தன்னுடைய அந்த மருமகளை பார்த்து சொல்கிற அந்த வார்த்தை, உனக்கு நான் நன்மை தேடாமல் இருப்பேனா, உன்னுடைய சுகவாழ்வை நான் தேடாமல் இருப்பேனா, இந்த காரியத்தை நீ செய்யுமா, இதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வழி நடத்துகிறத பார்க்க முடியும். அருமையாக வழி நடத்துகிறத பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு உலகத்தில் இருக்கிறதான ஒரு மனிதர்களே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? இந்த மாதத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார், நன்மை செய்ய போகிறார். இப்படி நெகேமியா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன பாருங்கள். இந்த நெகேமியா யார், நெகேமியா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வேதம் இப்படியாக அவரை அறிமுகப்படுத்துகிறது. நெகேமியா வந்து அகலியாவின் குமாரன், அகலியாவோட குமாரன். சரி, ரைட்டு. அவருடைய சகோதரரில் ஒருத்தருடைய பேர் வந்து ஆனானி. இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து சிறையிருப்பில் இருக்கிறாரு, அந்த காரியங்கள் இருக்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங், ஆண்டவர் அவரை உயர்த்தி அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவர் வந்து இருக்கும்போது அங்கே எருசலேம்லேருந்து சிலர்லாம் வர்றாங்க. சிலர் வந்து சில காரியங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எருசலேம் வந்து அலங்கமெல்லாம் இடிஞ்சிருச்சு, எருசலேமோட அலங்கம் இடிஞ்சிருச்சு, வாசலெல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது. அந்த சிறையிருப்பில் அந்த மாதிரி அப்படியே கிடக்குது, அது அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி இதை கேட்டோன்னே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அவங்க சிறையிருப்பின் தேசத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்குன்னா அந்த எருசலேம் தேவாலயத்து மேலே. இன்றைக்கும் பிரச்சனை அதுக்கு தானே போயிட்டுருக்கு. அதனால தான் பெரிய பிரச்சனை, போராட்டமே நடந்துட்டுருக்குது. அதை மெயின் பண்ணி தான் ஒவ்வொரு காரியங்களுமே நடந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு மனசு பூரா அங்கே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஒரே ஒரு வாள் மட்டும்தான், அதாவது அந்த அந்த அலங்கத்தினுடைய ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. அதில் முட்டி முட்டி அழுது ஜெபிக்கிறாங்கல்ல. இன்றைக்கும் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த சுற்றுப்பயணம் போகிறவங்களாம் அதை வந்து புனித ஒரு ஒரு சுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முட்டி முட்டி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரியங்கள். அப்போ ஏன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இப்போ அதுதான் மிச்சம், அதுதான் மிச்சம். அந்த செவுரு ஒன்று தான் இருக்குது, மேற்கு பக்கமாக இருக்கிறதான அந்த அந்த சுவர் மட்டும்தான். இப்போ எருசலேம் தேவாலயம். இப்போ அதை நினச்சி 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 இவங்களுக்கு ரொம்ப வேதனை. இதை நினச்சோன்னா உடனே அழுகே வந்துருச்சு. அவங்க அழுவாங்க. தேசம் அவ்வளோ ஒரு இது அவங்களுக்கு அந்த தேவாலயத்தின் மேலே அப்படி ஒரு காரியங்கள். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவன் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணி அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு பாவரிக்கை செஞ்சு, ஒரு அருமையான பாவரிக்கை ஜெபம் வேணும். ஒரு மாடல் எங்கே இருக்குதுன்னா நெகேமியாவில் இருக்குது. சில நேரங்களில் நம்ம பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படியே தள்ளிடுறோம்ல. ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த மாதிரி அதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அது ஒரு ஃபார்மேட் ஜெபம் தான். அதுலேருந்து நிறைய காரியங்கள் இருக்குது, எப்படி ஜெபிக்கணுன்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய ஜெபம் அன்றைக்கி எல்லா சபைகளிலையும் அந்த ஜெபங்களை நம்ம சொல்கிறோம். அது ஒரு மாதிரி, அது ஒரு மாடல். இங்கே பாவரிக்கை ஜெபம், மிக முக்கியமான பாவரிக்கை ஜெபம். எப்படி பாவரிக்கை பண்ணியிருப்பாருன்னு தயவு செய்து இன்றைக்கி நீங்கள் போய் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ பாவரிக்கை செஞ்சு அழுது ஜெபிச்சு நெகேமியா அப்படியே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி, ஐயோ இந்த செய்தியை கேட்டோம் நம்ம மனசு பதைக்குது, தவிக்குது, வேதனைப்படுது. ஐயோ என்னுடைய எருசலேமுடைய அலங்கம் இடிஞ்சு கிடக்குது. இன்றைக்கி அப்படிதான் அலங்கம் நிறைய பேர்த்தோட வீட்டில் இடிஞ்சு கிடக்குது. அலங்கம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாதுகாப்பு இல்லை, வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. சத்துரு பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் தாவீது எழுதுகிற மாதிரி தான். நிறைய பேர்த்தோட அந்த இருதயத்தில் இருக்கிற விசுவாசமெல்லாம் அப்படியே எரிஞ்சிருச்சு, சோர்ந்துருச்சு, அப்படியே காரியங்கள்லாம் அப்படியே மோசமாயிருச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விசுவாசத்தை ஒளிந்து போகாதபடி, ஆண்டவர் சொல்கிறாருல, பேதுருவோடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்னா அந்த மாதிரி காரியங்கள் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரும். எல்லாருடைய பாருங்கள், அவ்வளோ பெரிய எலியாவுக்கு வந்துச்சுல, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை என்ன நீங்கள் எடுத்துக்குங்க, நான் வந்துடுறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்கள். யோபு பாருங்கள், இப்போவே நான் மண்ணில் புழுதியில் படுத்துக்கிறேன், விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன். அப்படிலாம் ரொம்ப வேதனையினால் நம்ம அழுகக்கூடிய அந்த சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியம்லாம் வரும் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே. இங்கே அப்படியே பாருங்கள், அலங்கம் சுட்டெரிச்சு, வாசல்லாம் சுட்டெரிச்சு. இதை கேட்டோன்னா அழுக தாங்க முடியல. வசனம் அழகாக சொல்லுது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. எத்தனை காரியம் நடக்குது பாருங்கள். துக்கப்பட்டு சில ஜெபங்கள்லாம் பாரத்தோடு போகும்போது பதில் வந்துடும் பாருங்க. நம்ம அழுது பாரத்தோடு போகும்போது தேவசம் பதில் வந்துடும். உட்கார்ந்து அழுது உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாவரிக்கை, அருமையாக இருக்கும் அந்த பாவரிக்கை எல்லாம் பண்ணி எல்லாம் ஜெபிக்கிறாரு. இது என்ன தெரியுமா மாடல்? இது எதுக்கான மாடல் தெரியுமா? ஏதோ கதையா இது எழுதி வச்சிருக்கிறது? ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய மனசு எப்படி இருக்கணும். சும்மாலாம் நம்ம அப்படியே ஜெபிச்சு போகிற போக்கில் ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறதில்ல.
அநேகர் வந்து தேவாலயத்தை கடந்து போகும்போது எல்லா கோயில்லையும் ஒரு கும்பிடு போடுற மாதிரி அதுலேயும் ஒரு கும்பிடு போட்டுட்டு போவாங்க. கடந்து போகும்போது அப்படி அல்ல, அதல்ல. அப்படியே கருத்தோடு ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இந்த ஜெபம் நம்மளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த ஜெபம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அப்படியே ரொம்ப அழுது வேதனைப்பட்டு அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் இப்படி தான் இருக்கணும். மனபாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் ஆத்துமாக்களுக்கு. அவங்களுடைய அந்த சோதனைகளை காரியங்களை அற்பமாக நினச்சிடக்கூடாது. அற்பமாக ஒரு மோசமாக நினச்சிடக்கூடாது. சிலர்லாம் பாருங்கள், ஆவிக்குரிய மேட்டிமையினால் மற்றவர்களை அற்பமாக நினைப்பாங்க. நிறைய பேர்த்த அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். மேட்டிமையாக நினைப்பாங்க. மேட்டிமையாக ரொம்ப ஒரு மோசமாக ஒரு காரியமாக அவங்கள நியாயந்திருக்கிற மாதிரி காரியங்கள் எல்லாம் எல்லாமே போகும். யார் மாதிரினா யோபுவினுடைய சிநேகிதரை போல் அவங்க அப்படி தானே பண்ணினாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனுடைய உள்ள இப்படி தான் இருக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு முன்மாதிரி. உபவாசம் பண்ணி உபவாசித்து அழுகிறாரு துக்கத்தோடு பாருங்கள். அந்த துக்கம் உபவாசித்து அழுதுக்கு அப்புறமும் மனசுக்குள்ளே அந்த பாரம் இருக்குது, தங்கியிருக்கு. சில ஜெபங்களெல்லாம் பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணி முடித்தோடனையும் நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். ஐயோ அவங்களுக்கு ஆண்டு இந்த நன்மையை செஞ்சிடக்கூடாதா, இது ஆண்டவர் பண்ணிடணுமே. அந்த ஜெபம் போயிட்டே இருக்கும் தெய்வ சமூகத்தில். இருதயத்திற்குள்ளே இருந்து ஆவியானவர் அதை செய்ய வச்சுட்டே இருப்பார் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அழகான காரியங்கள். ஊழியக்காரனுடைய மனசு, ஊழியக்காரனுடைய உள்ளம் இப்படியெல்லாம் நெகேமியா செஞ்சுட்டு வராரு அவருடைய வாழ்க்கையில். இந்த ஜெபத்தை அவர் பண்ணுறாருன்னா, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் அப்படின்னு இந்த ஜெபத்தை இவர் பண்ணுறாருன்னா, இவருடைய அந்த முன்னாடி இவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. அதை அப்படியே நம்ம வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலை வேளையில். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜெபத்துக்கு நம்ம தகுதியானவங்க அப்படின்னா, இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா, இந்த காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமா பாருங்க. அழகா அந்த வசனம் சொல்லுகிறது என்னென்னா, இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும், இந்த ஜனத்துக்கு நான் இந்த காரியத்தில் செஞ்சுருக்கேன், இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அப்போ இந்த ஜனத்துக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், அழுதுருக்கேன், பாரப்பட்டிருக்கேன், ஊழியம் செஞ்சுருக்கிறேன், அதிகாலையில் நான் ஜெபத்தை நோக்கி வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. ஏதோ ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே தேவனுடைய பார்வையில் ஊழியக்காரங்க தான். நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஒரு மிஷினரி. அவனுடைய மிஷினரி பணித்தளம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவனுடைய இருதயம். அகஸ்டின் ஜெபக்குமார் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஒவ்வொருத்தருமே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவங்க ஒரு மிஷினரியாம். அவங்களுடைய ஊழிய பணித்தளம் எதுனா ரட்சிக்கப்படாதவங்களுடைய இருதயமா. எப்படி பாருங்கள், இந்த சிந்தை நமக்கு இருக்குன்னு. இதே தான் பவுல் சொன்னார். பவுல் சொன்னதை இவர் இந்த மாடுலேஷன் சொல்கிறாரு. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷம் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையிலேயாவது வாழ்ந்து காமிச்சிடணும்.